சுவாமி விவேகானந்தரின் கர்மயோக உபதேசங்கள். இதுபோலவே நாம் பிரபஞ்சம் என்று அழைக்கின்ற இந்த எல்லாமே, அதிலுள்ள பொருட்கள் எல்லாமே முழுமையான சமநிலைக்கு திரும்ப அடைவதற்காக போராடி கொண்டிருக்கின்றன. அதை அடைந்துவிட்டால் மறுபடியும் ஒரு சலனம் எழுகிறது. உடனே ஜட பொருள் அணுக்கள் சேர்கின்றன. படைப்பு செயல் நடைபெறுகிறது. சமநிலையின்மைதான் படைப்பின் உண்மையான அடிப்படை. அதே வேளையில் சமநிலையை குலைக்கின்ற சக்திகள் படைப்பிற்கு எவ்வளவு முக்கியமோ, சமநிலையை அடைய போராடுகின்ற சக்திகளும் அதே அளவு முக்கியமானதாகும். முழுமையான சமத்துவம், அதாவது எல்லா நிலைகளிலும் போராடி கொண்டிருக்கின்ற எல்லா சக்திகளும் முழுமையான சமநிலை அடைவது என்பது இந்த உலகில் ஒருபோதும் ஏற்பட முடியாததாகும். அத்தகைய நிலையை அடையும் முன்னர் இந்த உலகம் எந்த உயிரும் வாழ தகுதியற்ற இடமாகிவிடும். யாருமே இங்கு இருக்க மாட்டார்கள். எனவே இந்த பொற்காலம் முழுமையான சமத்துவம் என்பதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்துவராத கருத்துக்கள் என்பது மட்டுமல்ல, அவற்றை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்தோமானால் நிச்சயமாக இந்த உலகின் அழிவு நாளுக்கே அது நம்மை அழைத்து செல்லும். மனிதர்களிடையே வேறுபாடுகளை உண்டாக்குவது இது பெருமளவிற்கு அறிவுத்திறன்தான். நாம் எல்லோரும் ஒரே அறிவுத்திறத்துடன் பிறந்திருக்கிறோம் என்று பைத்தியக்காரனை தவிர வேறு யாரும் இன்று சொல்ல மாட்டார்கள். வேறுபட்ட ஆற்றல்களுடன் தான் நாம் இந்த உலகிற்கு வருகிறோம். சிலர் மாமனிதர்களாகவும் சிலர் சாதாரண மனிதர்களாகவும் தான் பிறக்கிறோம். பிறக்கும் முன்பே தீர்மானிக்கப்பட்டுவிட்ட இந்த நிலையிலிருந்து விடுபட வழியே இல்லை. செவ்விந்தியர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள். அப்போதுதான் உங்கள் முன்னோர்கள் சிலர் இங்கு வந்தார்கள். இந்த நாட்டில் அவர்கள் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி விட்டார்கள். எல்லோருமே சமம் என்றால் ஏன் அந்த செவ்விந்தியர்கள் இங்கே எந்த முன்னேற்றத்தையும் கொண்டு வரவில்லை, நகரங்களை உண்டாக்கவில்லை? உங்கள் முன்னோர் வேறுபட்ட அறிவுத்திறத்துடனும் பூர்வ சம்ஸ்காரங்களுடனும் இங்கே வந்தார்கள். அவை செயல்பட்டு இவ்வாறெல்லாம் வெளிப்பட்டது.